மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனால் தான் வரும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு 12th பப்ளிக் தமிழ் எக்ஸாம் நடந்துச்சு. தமிழ் எக்ஸாம் பேப்பர் ரொம்ப ஈஸி. 1 மார்க்ஸ் கூட எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே சொல்ல முடியாது. குருவினா சிறுவினா அப்புறம் இலக்கணம் 2 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 1-2 கூட மிஸ்டேக் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நெடுவினாலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. பாட்டு கூட செய்யுள் மனப்பாடம் ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஃபஸ்ட்டு செய்யுள் தான் கொடுத்துருந்தாங்க. திருக்குறள் ரொம்ப ஈஸியான திருக்குறள் தான் கொடுத்துருந்தாங்க. எதுலையுமே டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எதுலையுமே மிஸ்டேக் பண்ணவே முடியாது. மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மிஸ் ஆகும், தவிர வேறு எதுலையுமே மிஸ் ஆகாது. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே வரல. எல்லாமே இன்டர் தான். எல்லாமே புக் பேக் தான். இன்டர் 1-2 1 வேர்ட்ஸ் அவ்வளோதான். ஆமாம், டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவோன்னு ரொம்ப பயந்து தான் உள்ள போனோம். சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக கொடுப்பாங்க. பட் சென்டம் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். மேபி 90+ ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறமா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம். துவா எல்லாம் நல்லா கேட்டாங்க. எல்லாம் அட்டன் பண்ணோம். நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. 1 வேர்ட்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருந்தது. கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க் தான் கொஞ்சம் சிக்கமாக இருந்துச்சு. 1 மார்க்கு எங்களுக்கு தெரில. எங்களுக்கு 2 மார்க்கு 4 மார்க்லாம் ஈஸி தான். 6 மார்க்கு கூட 2 கொஸ்டின் கதையாக கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தரவாதனால பாஸ் ஆகிடலாம். புக்கில் இருந்தால் கேட்டாங்க. ஆமாம், ஒரே ஒரு 6 மார்க் மட்டும் கேட்டாங்க. 6 மார்க் மட்டும் ஒரு கொஸ்டின் மட்டும் புயல் தாக்குனாலும் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அது லெட்டர் ரைட்டிங் தான். அது இலக்கண குறிப்பாலாம் ஈஸி தானா? பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுண்ணா. அவர் ரொம்பலாம் கஷ்டமாக ஈஸி தான். ஒரு சென்டம் எடுக்கலாம். 1 மார்க்லேருந்து 2 மார்க்லாமே புக்கின் தான். எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் கேட்டிருந்தாங்க. காமனாக கேட்டிருந்தாங்க. எல்லாத்துலேருந்து கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுண்ணா. 2 மார்க் தான் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 4 மார்க்கு நெடுவினா, மற்றபடிலாம் எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் 1 மார்க்னு பார்க்கும்போது ஒரு 3 நாள் ஓனாக கேட்டிருந்தோம். அது ஒன்றி தான் தப்பு. மற்றபடிலாம் டீட்டெயிலும் ஈஸி தான். 4 மார்க்கும் ஈஸி தான். செய்யுள்லேருந்து ஒரே நடை எல்லாமே ஈஸியாக தான் கேட்டான். அதுமா மனப்பாடம் கூட ஈஸி தான். இந்த வாட்டி பேப்பர் ஈஸி தானே. மனப்பாடம் அந்த 7 2 சார் கிராமர்னு பார்த்தோம்னா அதுலேயும் செம்ம ஈஸி தான். எல்லாமே படியாதவங்க கூட பாஸ் ஆகிடலாம் இந்த வாட்டி. சென்டிமெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா இந்த வாட்டி. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. நாங்கள் ஏற்கனவே 7 ரிவிஷன் எழுதியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே நான் என்ன இது தேடி வந்தனோ அது ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தேன். எல்லா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. மனப்பாடம் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த 4 மார்க்கு 6 மார்க்னால் நாங்கள் எதிர்பார்த்தது தான் இருந்துச்சு. எப்பயுமே ரெகுலராக செட் ஆஃபில் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனப்பாடம் ஈஸியாக தான் இருந்துச்சு. திருக்குறள் எப்பயும் கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. 1 வேர்டு தான், ஒரு 6 தான், ஒரு 4 மட்டும் தான் புக்கின்லேருந்து. மீது எல்லாமே புக் பேக்கில் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாம் கொஸ்டின் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எங்கள் ஸ்கூலில் 7 ரிவிஷன் வச்சுருக்கனால நாங்கள் ஈஸியாக எழுதிட்டோம். ஸ்கூலில் எப்படி இருக்காங்க எங்களுக்கு தெரியாது. ஒரு 90 above எடுத்துருவேன். ஈஸியாக தான் இருந்தது. கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஸ்கோர் பண்ணலாம், நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க் 2 மார்க்லாம் இல்லை, ஈஸி. 1 மார்க்லாம் ஃபுல்லாக புக் பேக் தான் வந்துச்சு. நெடுநாளாக ஃபுல்லாக ஈஸி. எப்போவுமே கேட்காத மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. மனப்பாடம் ஃபஸ்ட்டு மனப்பாடம் எப்போவுமே கேட்டதில்லை. இந்த கேட்டாங்க. திருக்குறளில் எல்லாம் ஈஸியாக தான் வந்துச்சு. எல்லாமே ஈஸி. கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஒரு சில எல்லாமே எதுவுமே புக்கின்னு வரல. எல்லாம் புக் பேக் தான் வந்துச்சு. லாஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர்னால் ரொம்ப ஈஸி தான் இருந்தது. சென்டம் எடுக்கலாம். நான் ஒரு 80 above எடுப்பேன்.